ஏப்ரல் 11, 2018 ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் பகுதியில் ஆழ்வார்னு ஒரு பகுதியை சேர்ந்த லேடிஸ் ஹாஸ்டல்ல ஒரு பெண் தன்னுடைய ரூம்மேட்டை காணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடிஸ் ஹாஸ்டலுடைய வார்டன்கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இந்த வார்டன் அங்க இருக்கிற எல்லா இடங்களுக்கும் ஆள் அனுப்பி விசாரிச்சுட்டு ஃபோனுக்கு ட்ரை பண்ணாங்க. ஃபோனு சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. இதுக்கப்புறம் இந்த தகவலை நம்ம விட்டு ட்ரை பண்றது தப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுடைய அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி உங்க பெண்ணை காணா, எங்க போயிட்டாங்கன்னு தெரியல அப்படின்னு தகவலை சொல்றாங்க. காணாம போன அந்த பெண் பேரு முனேஷ். இவங்களுக்கு 23 வயசு. ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் இந்த லேடிஸ் ஹாஸ்டல்ல வந்து அவங்க தங்கியிருக்கிறாங்க. அவங்க குரூப் எக்ஸாம் எழுதுறதுக்காக ப்ரிப்பேர் பண்றதுக்காக தான் இங்க வந்து தங்கி இங்க இருக்கிற ஒரு இன்ஸ்டியூட்ல அவங்க படிச்சுட்டு இருக்காங்க. சரி, இந்த பெண்ணை காணா அப்படின்னு தெரிஞ்சதும் உடனடியா குஜராத்ல வதோதரால ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டரா இருக்கிற இவங்க கணவருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அவங்க மனைவியை காணா அப்படின்னு தகவலை சொல்லிடுறாங்க. இந்த பெண்ணுடைய அப்பா என்ன பண்றாருன்னா கிராமத்திலிருந்து கிளம்பி இங்க வந்து அந்த பகுதி முழுவதும் போய் தேடுறாரு. தன்னுடைய பெண் படிச்சிருந்த இன்ஸ்டியூட்டு, பக்கத்துல இருக்கிற மற்ற ஃப்ரெண்ட்ஸ் வீடு, தூரத்துல இருக்கிற சொந்தக்காரங்க வீடு, இப்படி எல்லா இடத்துக்கும் ஒரு நாள் ஃபுல்லா அலைகிறாரு. 11 அன்னைக்கு நைட்டு 12 முழுவதும் தேடி பார்த்துட்டு இதுக்கப்புறமும் நம்மளா தேடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம், தப்பா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன், அதாவது காந்தி நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாரு, என்னுடைய பெண் காணா அப்படின்னு. இந்த கம்ப்ளைண்ட் எடுத்த போலீஸ் டீம் வந்து இந்த முனேஷ் எங்க போயிருப்பாங்க, சொந்தக்காரங்க வீடு, ஃப்ரெண்ட்ஸ் வீடு, இன்ஸ்டியூட்ல வேற விதமா ஏதாவது காதல் கீதல் கள்ள தொடர்பு இந்த மாதிரி ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அலசி ஆராயினாங்க. ஆனா முனேஷை பத்தி எந்த தவறான ஒரு விஷயம் கூட இவங்களால கண்டுபிடிக்க முடியல. இப்படி போயிட்டு இருக்கும்பொழுது கரெக்டா கம்ப்ளைண்ட் கொடுத்து 3வது நாள் இவங்க கணவர் என்ன பண்றாருன்னா குஜராத்ல இருந்து ஜெய்ப்பூருக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு பயங்கரமா சண்டை போடுறாரு. என்னுடைய மனைவியை கண்டுபிடிக்க முடியலன்னா நீங்க எல்லாம் எதுக்கு இருக்கிறீங்க, நீங்க எல்லாம் என்ன ஆபீசர், ஏன்னா இவர் ஒரு இன்கம் டேக்ஸ் ஆபீசர்ல, அதனால தன்னுடைய அந்த பவர், தனக்கு இருந்த அந்த அதிகாரிகள் மட்டத்தோட தொடர்பு இதெல்லாம் வச்சுட்டு ஸ்டேஷனையே எல்லாரையும் கடுமையா திட்டுறாரு, சண்டை போடுறாரு. உண்மையை சொல்ல போனா அந்த ஸ்டேஷன்ல இருக்கிற அத்தனை பேருமே பயந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவர் வந்த அந்த நேரத்திலிருந்து இங்க என்ன நடந்துச்சு, லேடிஸ் ஹாஸ்டல்ல தன்னுடைய மனைவிக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு அவரும் ஒரு டீமை போட்டு என்கொயரி பண்றாரு. அப்படி என்கொயரி பண்ணல ஒரு விஷயத்த அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. என்னன்னா, காணாம போன அன்னைக்கு ஈவினிங் தன்னுடைய மனைவிய ஒரு 3 நபர்கள் பைக்ல ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. அந்த 3 நபர்கள் தான் தன்னுடைய மனைவியை கடத்திட்டு போயிருக்கணும் அப்படிங்கிற அந்த தகவலையும் கண்டுபிடிச்சு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்றாரு. கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு ஹையர் ஆஃபீஸர் இவர் நினைச்சாருன்னா எந்த அளவுக்கு ப்ரெஷரை போட முடியும், தன்னுடைய வேலைக்கும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஷன்ல இருக்கிற இன்ஸ்பெக்டர் ரொம்ப தீவிரமா இந்த கேஸ் எடுத்துட்டு என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. இன்பிட்வீன்ல லோகேஷன் என்ன பண்றாருன்னா அவரும் சும்மா இருந்துடல. இந்த இடைப்பட்ட நேரத்துல எல்லா சோசியல் மீடியாவிலையும் தன்னுடைய மனைவியுடைய புகைப்படத்தை பகிர்ந்து என்னுடைய மனைவி காணா போயிட்டாங்க, காணாம போகும்போது என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்கன்னு சொல்லி இந்த மாதிரியான எல்லா தகவலையும் ஸ்ப்ரெட் பண்ணி அவரும் ஒரு பக்கம் பயங்கரமா தேடிக்கிட்டே இருக்கிறார். இது சோசியல் மீடியா ஃபுல்லா பரவுது, பப்ளிக் மத்தியில் அது ஒரு பேசு பொருளா மாறுது. இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் போலீஸ் என்ன பண்றாங்கன்னா சிசிடிவி கேமரா ஃபுல்லா செக் பண்றாங்க. யார் எந்த 3 நபர்கள் உங்களுடைய அந்த முனேஷை வந்து ஃபாலோ பண்ணி வந்தாங்க, அவங்க கடத்திட்டு போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, அவங்க யாரு அப்படின்னு முழுவதும் ஒரு 3 நாள் இந்த பெண் காணாம போனதுக்கு முந்தின நாள்ல இருந்து காணாம போனதுக்கு அப்புறம் வரைக்கும் டோட்டலா அந்த ஏரியா இருக்கிற எல்லா சிசிடிவி கேமராக்களையும் எடுத்து அவங்க செக் பண்ணும்பொழுது அப்படி சந்தேகப்பட முடியாது அந்த ஏரியாவுக்குள்ள வந்து எல்லா ஆண்களையும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்து ஒவ்வொருத்தரா ஃபில்டர் பண்ணி கடைசியில ஒரு நபரை மட்டும் ஃபில்டர் பண்ணி வச்சு அந்த நபரையும் கஸ்டடிக்கு கொண்டு வந்து விசாரிக்கிறாங்க. ஆனா ஒரு பிரயோஜனமான தகவல் கூட அவங்களால எடுக்க முடியல. இந்த கேஸ் எங்க ஆரம்பிச்சதோ அதே இடத்துல நிக்குது. இப்படி போயிட்டு இருக்கும் பொழுதுதான் இந்த முனேஷுடைய ரூம்மேட் ஒரு பெண் இருந்தாங்கல்ல, அந்த பெண் ஒரு முக்கியமான ஒரு க்ளூவை போலீஸ்க்கு கொடுக்குறாங்க. அவங்க என்ன தகவல் கொடுக்குறாங்க அப்படின்னா, அன்னைக்கு அதாவது ஏப்ரல் 11 ஈவினிங்ல நானும் முனேஷும் சேர்ந்து ஜூஸ் சாப்பிட்றதுக்காக போயிட்டு இருந்தோம். அப்படி போகும் பொழுது முனேஷ்க்கு அவங்க ஹஸ்பண்ட்லேருந்து ஒரு கால் வந்துச்சு. அந்த காலை அட்டன் பண்ணிட்டு பேசிட்டு வந்தவங்க அதுக்கப்புறம் ரொம்ப பதட்டமா இருந்தாங்க. நான் வந்து இது வரைக்கும் ரொம்ப கேஷுவலா இருந்தீங்க, இந்த ஃபோன் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டேன். அவங்க சொல்ல மாட்டேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் அரைகுறையா ஒரு விஷயத்த சொன்னாங்க, எனக்கு சரியா புரியல. அப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா, என் ஹஸ்பண்ட் வந்து ஃபோன் பண்ணாரு, அவர் ஃபோன் பண்ணி நம்ம 2 பேர் உயிருக்கும் பயங்கரமான ஆபத்து இருக்குது, உடனடியா நீ உன்னோட போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிரு,
நீ அங்கே யார்கிட்டையும் சொல்லிக்காத, என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் அங்கே அனுப்புகிறேன், அவர் கூட சேர்ந்து அவர் எங்கே கூப்பிட்றாரோ அங்கே நீ நேராக வந்துரு, நான் அங்கே இருக்கேன், எங்கே வரணுங்கிற தகவலும் சொல்லலை, இந்த மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாரு அப்படின்னு பதட்டத்தோடு எனக்கு சொன்னாங்க. இந்த தகவலை நான் வந்து பிகினிங்கில் போலீஸை சொல்ல மறந்துட்டேன், இப்போ எனக்கு ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த தகவலை வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முனேஷ் காணா போன உடனே இவங்க முதல்ல யாருக்கு கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்க கணவருக்கு லோகேஷுக்கு தான் கால் பண்ணியிருக்காங்க. ஆனால் லோகேஷ் காணாமல் போனது 11, 12 அவங்க அப்பா வந்து ஃபுல்லாக தேடி கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் ரொம்ப கேஷுவலாக 13ஆம் தேதி நைட்டு தான் வந்து ரீச் ஆகிறார் குஜராத்லேருந்து ராஜஸ்தானுக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒய்ஃப் காணா போனதுக்கான எந்த படபடப்பும் இல்லாமல் இந்த கேஸுக்கு சம்மந்தம் இல்லாமல் சண்டை இழுத்து விடுறதும் ப்ரெஷரை போடுறதும் இந்த மாதிரி மிஸ்கைட் பண்ணுறதுமான வேலைகளில் தான் அவர் ஈடுபட்டிருக்கிறார் அப்படிங்கிறது போலீஸ்க்கு சின்ன சந்தேகத்தை ஏற்படுத்துது. உடனடியாக என்ன பண்ணுறாங்கன்னா முனேஷுடைய அப்பாவை வர வச்சு இந்த திருமணத்தை பற்றியும் இந்த லோகேஷை பற்றியும் என்கொயரி பண்ணும்பொழுது அவர் சில விஷயங்களை சொல்கிறார். மாமனார் என்ன சொல்கிறாருன்னா, கல்யாணம் பண்ணதுலேருந்து அடிக்கடி லோகேஷ் வந்து வரதட்சணை கேட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கடைசி ஒரு 10-20 நாளில் முனேஷுடைய அக்கௌண்ட்ல இருக்கிற எல்லா பணத்தையும் அவர் எடுத்துட்டாரு, இந்த விஷயத்த என் பொண்ணு என்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டாங்க, இப்படி இந்த ஆள் கேரக்டர் சரியில்லைங்க அப்படிங்கிற மாதிரி மாமனாரும் எல்லா தகவலையும் ஷேர் பண்ணுறாங்க. இப்படி எல்லாத்தையும் கேள்விப்பட்ட போலீஸ்க்கு ஒரு விஷயம் மட்டும் உறுதியாக தெரிஞ்சுது, இந்த லோகேஷ் கிட்ட ஏதோ ஒரு விஷயம் மர்மமாக மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்னதான் பெரிய அதிகாரியாக இருந்தாலும் இந்த மாதிரி சந்தேகம் வரும்பொழுது விசாரிச்சு தானே ஆகணும், அதனால இவரை தங்களுடைய கஸ்டடிக்கு கொண்டு வந்து என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்தில் மறந்து பிடிச்ச இந்த லோகேஷ் ஒரு கட்டத்தில் எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறார். அவர் சொன்ன உண்மை என்னன்னா, 2017 லோகேஷ்க்கும் முனேஷ்க்கும் ராஜஸ்தான் அல்வார் பகுதியில் இருக்கிற கிராமத்தில் மேரேஜ் நடந்திருக்குது. மேரேஜுக்கு அப்புறம் 2 பேரும் குடும்பத்தை ஆரம்பித்தவங்க அடுத்த சில மாதங்கள்லேயே இந்த முனேஷை நீ போய் ஜெய்ப்பூரில் போயிட்டு குரூப் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஒரு லேடிஸ் ஹாஸ்டலில் தங்க வச்சுட்டு இவர் குஜராத்துக்கு தன்னுடைய டியூட்டி பார்க்கறதுக்காக போயிடுறாரு. குஜராத்தில் போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே பக்கத்தில் ஒரு பெண்ணை சந்திச்சிருக்கிறார் இந்த லோகேஷ். அந்த பெண் கூட நல்லா பழக ஆரம்பிச்சுட்டு அந்த பெண்ணுக்கிட்ட தனக்கு கல்யாணம் ஆனதை ஒரு மறைச்சிட்டு லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க 2 பேரும். ஒரு கட்டத்தில் அந்த பெண்ணுக்கு லோகேஷுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிற தகவல் தெரிஞ்ச உடனே அந்த பெண் வந்து பயங்கரமாக டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இந்த லோகேஷை. நீ வந்து என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும், அந்த பொண்ணை நீ டிவோர்ஸ் கொடுத்துரு அப்படின்னு சொன்னதும் இந்த லோகேஷ்க்கு இந்த பொண்ணை விடுறதா இல்லை தன்னுடைய மனைவியை விடுறதா அப்படின்னு குழப்பம். ஆனால் இந்த பொண்ணு புதுசாக லவ் பண்ணிட்டு இருந்த பொண்ணுகிட்ட நிறைய பணம் இருக்குது, பெரிய பணக்கார விட்டு பொண்ணு, அதனால் ஃப்யூச்சரில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணவன் தன்னுடைய மனைவியை டிவோர்ஸ் கேட்டோம் அப்படின்னா அவன் கொடுக்க மாட்டான். ஏன்னா இப்போதான் கல்யாணம் நடந்திருக்கு, 2வது நம்ம பார்க்குற வேலைக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிறதுனால இவ்வளோ எப்படியாவது நம்ம டிவோர்ஸ் இல்லாமல் நம்ம எலிமினேட் பண்ணிடணும் அப்படின்னு முடிவு பண்ணி என்ன பண்ணலாம்னு பயங்கரமாக யோசிச்சுட்டே இருந்திருக்கான். அந்த கட்டத்தில் தான் தன்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்டையும் இதை பற்றி விசாரிக்கும் பொழுது 2 பேர் சேர்ந்து ஒரு திட்டத்தை போட்டிருக்காங்க. அந்த திட்டத்தின்படி தான் ஏப்ரல் 11, 2018 அன்னைக்கு ஈவினிங் ஒரு 6 மணிக்கு தன்னுடைய மனைவிக்கு ஃபோன் பண்ணியிருக்கான். மனைவியும் அவங்க ஃப்ரெண்டும் இப்போ தான் ஜூஸ் ஷாப்புக்கு போயிட்டு இருந்திருக்காங்க. அப்படி ஃபோன் பண்ணி உன்னோட உயிருக்கும் என்னோட உயிருக்கும் ஆபத்து இருக்குது, நம்மளை கொல்ல பிளான் பண்ணியிருக்காங்க, அதனால நீ அங்கேருந்து உன்னுடைய ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி என்னுடைய ஃப்ரெண்டு கூட சேர்ந்து வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஃப்ரெண்டு அங்கே அனுப்பிச்சிருக்கான். ஒய்ஃப் என்ன பண்ணிட்டாங்கன்னா கணவன் சொன்னதை அப்படியே நம்பி ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி லேடிஸ் ஹாஸ்டல் வெளில வெயிட் பண்ணிட்டு இருந்த இவருடைய ஃப்ரெண்டு கூட சேர்ந்து யார்ட்டையும் சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இவங்க இங்கேருந்து ட்ராவல் பண்ணி போகிற அந்த இடைவேளையில் இவர் வந்து வதோதரால ஒரு வாடகை வீட்டில் தங்கியிருக்கார். அந்த வாடகை வீட்டுக்கு வெளியில் 7 அடிக்கு ஒரு பள்ளத்தை தோண்டி வச்சுருந்துருக்கான். கரெக்டாக ஃப்ரெண்டும் தன்னுடைய மனைவியும் வீட்டுக்கு வந்தோடனே வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் கதவை சாத்திட்டு ரொம்ப ஆசையோட இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கிற தன்னுடைய கணவனை பார்க்க வந்திருக்க மனைவி மேலே அப்படியே பாஞ்சு கழுத்தை பிடிச்சி நெரிச்சு அப்படியே துடிக்க கொன்று இந்த ஃப்ரெண்டும் லோகேஷும் சேர்ந்து முனேஷோடைய பாடி எடுத்து ஆல்ரெடி தோண்டப்பட்டிருந்தது 7 அடி பள்ளத்துக்குள்ள போட்டு மண்ணை போட்டு டோட்டலாக மூடிட்டாங்க. இது யாருக்குமே தெரியாது, மனைவி காணப்படுறது எங்கேயோ வேற ஸ்டேட்ல, அதனால நமக்கு பிரச்சனை வராது அப்படின்னு பிளான் பண்ணி தான் செஞ்சாங்க. ஆனால் மனைவி தன்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட இப்படி ஒரு சின்ன விஷயத்த சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறது அவன் வந்து கெஸ் பண்ணவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் போலீஸ் வந்து இவனை கைது பண்ணி இவனை விசாரிக்கும் பொழுது உன்னுடைய மொபைலை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அப்போது லோகேஷ் சொல்லியிருக்கேன், என்னுடைய மொபைல் ஃபார்மட் ஆயிடுச்சு,
இப்போதான் கைதவறி ஃபார்மேட் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு பொய்யை சொன்னதும் இவன் தான் பண்ணியிருக்கான்னு ரொம்ப உறுதிப்படுத்திக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த எல்லா விஷயத்தையும் கொன்னது புதைச்சது எல்லா தகவலுமே அவன் சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஒரு போலீஸ் டீம் நேராக வதோதரா போகிறாங்க. அந்த புதைக்கப்பட்ட இடத்துல மறுபடியும் தோண்டி அந்த பாடியை ரெக்கவர் பண்ணுறாங்க. ஏறக்குறைய 11 நாள் கழிச்சு அந்த பாடி டோட்டலாக அழுகி போய் அந்த உடலை எடுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கழுத்து நெரிக்கப்பட்டு கொன்னது அப்படிங்கிறதெல்லாம் ப்ரூவ் பண்ணி அந்த 2 பேருடைய வாக்குமூலங்கள் லோகேஷையும் லோகேஷ் ஃப்ரெண்டையும் அதுக்கப்புறம் கோர்ட்டில் நிறுத்துறாங்க. இந்த கேஸ் நடந்துக்கிட்டே இருந்திருக்குது. எல்லா எவிடன்ஸையும் அவங்க சப்மிட் பண்ணிட்டாங்க. 2 வருஷம் இந்த கேஸ் நடந்ததுக்கப்புறம் 2020 ஜட்ஜ்மெண்ட் வருது. என்ன ஜட்ஜ்மெண்ட்னா, இந்த லோகேஷ் நிரபராதி, அவன் ஃப்ரெண்டும் நிரபராதி, இந்த வழக்குக்கும் அவனுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி விடுதலை பண்ணிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம் சொல்லியிருக்காங்க ஜட்ஜி அப்படின்னா, இந்த கேஸில் சரியான சாட்சிகளை கொண்டாந்து நிறுத்தலை, 2வது எவிடன்ஸே இல்லை, அது மட்டும் இல்லாமல் இந்த இறந்து போன பாடி இருக்குல்ல அது முனேஷ் தான் அப்படிங்கிறதுக்கான டிஎன்ஏ டெஸ்ட்டும் பண்ணலை. அதனால் வழக்கை சரியாக பதிவு பண்ணாதனால இந்த சந்தேகத்தோட பலனை லோகேஷ்க்கும் நண்பருக்கும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு 2 பேருமே விடுதலை பண்ணிட்டாங்க. இப்படி இந்த கேஸ் ரொம்ப கேவலமாக முடிஞ்சிருச்சு. இதுதான் 2018 ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் தன்னுடைய மனைவியை கொன்று புதைச்ச அந்த கொடூரமான கதை. சரி நம்மளே, இந்த மாதிரியான குற்றச்சம்பவங்களை படிக்கும் பொழுது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, காமம் ரொம்ப ரொம்ப பொல்லாது. அதுவும் முறையற்ற காமம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு யோசிக்க வைக்கும். குழந்தைகளை கொல்றதுக்கு, மனைவியை கொல்றதுக்கு, கணவனை கொல்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போக வைக்கும் அப்படிங்கிறது மட்டும் உண்மை அப்படின்னு புரியுது. சரி நம்மளே, இந்த கேஸ் பற்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை அரசஜா. நன்றி, வணக்கம்.